கடந்த சில ஆண்டுகளா நமக்கு சாதி சான்றிதழ் கிடைப்பதில சட்ட சிக்கல்கள் இருந்து வந்தது. ஆனால் இப்போது பழைய நடைமுறை, அதாவது 2 வயதானவர்களுடைய சாட்சியங்களின் அடிப்படையில கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது. இதில நமக்கு என்ன ஒரு கேள்வினா, அந்த 2 நபர்களும் தேவைதானா? அல்லது முன்னாடியே இங்கே இருப்பவர்கள் தானே, எதற்காக இவர்கள் இந்த 2 சாட்சியங்கள் தேவை அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுது. நம்மிடையே முன்னாள் வில்லேஜ் ஆஃபீசர் திரு ஸ்ரீதர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். ஹலோ, வணக்கம். அதாவது தாசில்தார் கொடுத்திருக்க எம்எல்ஏக்கு கொடுத்திருக்க மறுபடியில ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பழையதுதான். அதுல என்ன குறிப்பா சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தாசில்தாரோட அதிகார பரிதியில தான் இது மொத்தமே வருது. அவங்க ரெக்கார்டு பரிசோதிக்கணுன்றது முக்கியமான ஒரு விஷயம். இதுல என்ன ஜிஓ எதை சொல்லியிருந்தாலுமே தாசில்தாரோட அதிகார பரிதியில வரக்கூடிய விஷயத்துல தாசில்தார் நேரடியாக ஃபீல்டு வெரிஃபிகேஷன் நடத்த முடியாது. அது சாத்தியமும் அல்ல. வில்லேஜ் ஆஃபீஸர், அதுக்கு வேண்டியதான் வில்லேஜ் ஆஃபீஸர் இருக்காங்க. வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் நடத்தி ஃபீல்டு வெரிஃபிகேஷன்ல வரக்கூடிய ஜென்யூன் கேஸுகளை அவங்க ரிப்போர்ட் பண்ணலாம். அதுதான் அதோட மெயின் விஷயம். துரதிருஷ்டவசமா கேடிஎச் வில்லேஜ்லையும் மூணார்லையும் இருக்கக்கூடிய இந்த எஸ்டேட் மேഖലகளில் குறிப்பா தமிழ் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வில்லேஜ் ஆஃபீஸர் செய்யறது கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெக்கார்டை கொண்டு வாங்க, இருந்துச்சுன்னா நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோம், அவ்வளவுதான். அதே மாதிரி சாட்சி மொழி, வயசானவங்களுடைய சாட்சி மொழி கேட்டிருக்காங்க. வயசானவங்களோட சாட்சி மொழின்றது பிராயோகிகமே அல்லாத விஷயம். 50க்கு முன்னாடி இருந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய 50க்கு வச்சு 50ல பிறந்தவன் இன்னைக்கு இருக்காங்களா என்ன கூட தெரியாது. நிறைய பேர் கிடையாது. முதிர்ந்த ஆளுகளை கொண்டு சாட்சி மொழி வாங்கிட்டாங்க. ஒரு முதிர்ந்த ஆளை சாட்சி மொழி கொண்டு வர்றதுக்கு இப்போ குறிப்பா எல்லப்பட்டியிலையோ செட்டுவார கடுகுமுடி இந்த மாதிரி ஏரியாவில இருந்து ஒரு முதிர்ந்த ஆளுகளோட சாட்சியை கொண்டு வரணும்னு சொன்னா கண்டிப்பா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆட்டோ பிடிச்சாச்சு அவங்கள கொண்டு வில்லேஜ் ஆஃபீஸுக்கு முன்னாடி நின்று அவங்க 2 பேரும் சாட்சி மொழி கொடுத்து அதை அட்டஸ்ட் பண்ணி அதை வில்லேஜ் ஆஃபீஸர் சாட்சியப்படுத்தின பிறகு அதை கொண்டு அட்டையால கொடுத்து அதுக்கடுத்து தான் ரெக்கமெண்டேஷனே வரும். இந்த முதிர்ந்தவங்களை கூட்டி கொண்டு வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்கன்றது ஒரு பக்கம். அதே சமயத்துல ஒரு செக்டர் ஆபீசர், குறிப்பா கேடிஎச் வில்லேஜ்ல செக்டர் ஆபீசர் ஒருத்தர் இருக்காருன்னா, கேடிஎச்ல 3 செக்டர் இருக்கு. மாட்டுப்பட்டி, தேவிகுளம், இன்னொரு செக்டர் இருக்கு. இந்த 3 செக்டர்களையும் குறிப்பா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, செக்டர் ஆபீசர்ஸ் யாராச்சும் ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் அந்த டீட்டெயில்ஸை முதிர்ந்தவங்களை கொண்டு எடுக்க முடியும். வில்லேஜ்ல பல வேலைகள் இருக்கும். அதனால பலரும் பல செக்டர்களுக்கு போயிருப்பாங்க, ஃபீல்டுக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரி அங்க இருந்து வரக்கூடிய வயதுகளை கொண்டு பாதி நேரம் அங்க உட்கார்ந்து இருந்து சில பேர் நேரம் ஏற்கனவே திரும்பி போனவங்களா இருக்காங்க. ஆளுங்க வராத நேரம் திரும்பி போனவங்களா இருக்காங்க. அது பிராயோகிகம் அல்லாத ஒரு விஷயம். அதே மாதிரி முதிர்ந்தவங்களை கொண்டு இங்க சாட்சி மொழி மரியாதைப்படுத்தி அதுக்கடுத்து சர்டிபிகேட்டுக்கு ரெக்கமெண்டேஷன்ன்றது சாத்தியப்படாது. அதற்கு இவங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஃபீல்டு வெரிஃபிகேஷன் கண்டிப்பா நடத்தணும். ஃபீல்டு வெரிஃபிகேஷன் சொல்லி நான் ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் ரிட்டையர்டான ஆள், அதனாலதான் சொல்றேன். ஃபீல்டு வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் உண்டு. நம்ம கம்ப்யூட்டர்ல ஆன்லைன்ல ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஃபீல்டு வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் உண்டு. இவங்களுக்கு டவுட் வரக்கூடிய விஷயங்களுக்கு இவங்க நேரா ஃபீல்டு போயிட்டு அங்க கள பரிசோதனை நடத்தின பிறகு அங்க இருக்கக்கூடிய பெரியவங்களை வச்சு 2 சாட்சி மொழி எடுத்தா போதும். அதுக்கு வேண்டிதானே சர்க்கார் இது எல்லாத்தையும் வில்லேஜ் ஆஃபீஸரையும் வில்லேஜ் அசிஸ்டன்ட் மற்ற உத்தியோகஸ்தர் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்கள வயசானவங்களை கொண்டு இங்க ரிப்போர்ட் வாங்கி செய்யறதுக்கு இவங்க டைரக்டா நேரடியா ஒரு 4 கேஸ் 5 கேஸ் வருதா, 5 கேஸ் சம்பந்தமான எஸ்டேட்டுகள்ல போய் அங்க இருக்கக்கூடிய ஆளுங்களை நம்ம தடசர் தயாரிக்கிற மாதிரி, மகசர் தயாரிக்கிற மாதிரி 2-3 பேரை அங்க இருக்கக்கூடிய ஆளுங்களை சாட்சி மொழி கேட்டுட்டு அதுல ஊர்ஜிதமான பிறகு வில்லேஜ் ஆபீசர் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ரொம்ப கரெக்டா இருக்கும். மட்டுமில்ல அந்த ரிப்போர்ட் காம்பிடென்டானதாகவும் இருக்கும். அது தாசில்தாருக்கு டவுட்டும் வராது. டவுட் வரான்னு கேட்டால் டவுட் இல்லாம தான் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா தாசில்தார் ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலியும் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் நடக்கிறது சாத்தியமில்லாத விஷயம் அவருக்கு இருக்கக்கூடிய ஜோலி பாரத்துக்கு இடையில. பட் வில்லேஜ்ல இருந்து வில்லேஜ் ஸ்டாஃப் கன்ஃபார்மா ஃபீல்டுக்கு போனாங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா, இல்ல அவங்க எத்தனை வருஷம் இருக்காங்க, அதுக்கு அங்க இருக்கக்கூடிய வயோதிகள்ட்ட விவரங்கள் சேகரிச்சு அதை இவங்க ரிப்போர்ட்டை கொடுக்கலாம். அதுதான் பேசிக்கலா செய்ய வேண்டியது. ஆனா துரதிருஷ்டவசமா நம்மளுடைய மூணாறுலையும் கேடிஎச் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் ஃபீல்டுக்கு போறதுக்கோ இல்லை அவங்களுடைய சபார்டினேட்ஸ் கீழே போய் வெரிஃபை பண்றதுக்கோ செய்ய முடியல, செய்ய மாட்டுறாங்கன்றது ஒரு உண்மையான விஷயம் தான். அது நான் அதை எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. நான் ஒரு ரிட்டையர்டு வில்லேஜ் ஆஃபீஸர், அதே தேவகுளத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வட்டவட கொட்டக்கம்பூர் பகுதியில் நான் ஒர்க் பண்ணி நான் ரிட்டையர்ட் ஆன ஆள். ஆனால் நான் இதை சொல்றதுக்கு எனக்கு மனவேதனையாக தான் இருக்கு. என்னன்னு கேட்டால் துரதிருஷ்டவசமா கம்ப்யூட்டர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்லைன் சர்டிபிகேட்டை அவங்க கொண்டு வர ரெக்கார்டுகளை மட்டும் வச்சு செய்யறா இருந்தா அதுக்கு நம்ம வில்லேஜ் ஆஃபீஸர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. களத்துல போய் பார்த்து களத்துல சாட்டிஸ்பேக்ஷன் ஆன பிறகுதான் கொடுக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய 50 பேப்பர் மேட்டரே கிடையாதுங்க. 50 பேப்பர் கண்டிப்பா இல்ல. ஏன்னா 50க்கு முன்னாடியா பின்னாடியான்றதை காட்டிலும் அவங்க இந்த ஜாதியை சேர்ந்தவர்களா, அவங்க என்ன பர்பஸுக்கு இது கேட்கறாங்க, கிறிஸ்டியனா ஹிந்துவா, இதெல்லாம் அவங்கள கொண்டு டாக்குமெண்ட்ஸை பரிசோதிக்கிறதுக்குன்னு சொன்னா அதுக்கு நம்ம இப்போ வில்லேஜ் ஆபீஸர் தேவையில்லையே.
வில்லேஜ் ஆஃபீஸரும் வில்லேஜ் ஸ்டாஃபும் வந்து களத்துல இறங்கி பார்க்கணும். களத்துல இறங்கி ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். அது எத்தனை பேர் செய்யறாங்கன்றத ஒரு கொஸ்டினபிளா இருக்கு நிக்குது. அது ஆக்சுவலா இன்னைக்கு இது வரைக்கும் யாருமே அதை எடுத்து முன்வைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க களத்துல வந்து பார்த்து அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆனப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணட்டும். 2 ஃபீல்டுக்கு போகும்போது தெரியுங்க இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றது. இங்க இருந்து கடுகுமுடி வரைக்கும் போய் ஒரு ஆள் திரும்பி வரான்னு சொன்னா எந்த அளவுக்கு ஜனம் அங்க இருந்து கஷ்டப்பட்டு ஆட்டோவிலையோ இல்லாட்டி வண்டியிலோ ஏறி வந்து இங்க ஒரு நாள் முழுக்க செலவழிச்சு ஒரு நாள் சம்பளத்தை களைஞ்சு அதுக்கடுத்து இவங்களுக்கு சாட்சி மொழி எழுதிக்கு அதுக்கு ஒருவேளை ஸ்டாஃப் இல்லைன்னா மறுநாள் திருப்பி வரணும். இவங்களை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொண்டு வரதுன்றது வந்து அவ்வளவு சாத்தியம் இல்லை. குறிப்பா மற்றுள்ள ஜாதியை போல அல்ல. எஸ்சி எஸ்டின்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே ட்ரைபல் செட்டில்மெண்ட் காலனி இருக்கு. ட்ரைபல் ஆஃபீஸர் சர்டிஃபிகேட் கொடுத்துறாரு. அதை வச்சு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். ஆனா ஷெட்யூல்டு காஸ்ட், குறிப்பா ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த அவல நிலைமை நிக்குது. இந்த அவல நிலைமை நிக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆளுகளை கூட்டி கொண்டு வந்து சாட்சி மொழி கொடுத்து எடுக்கிறதுன்றது வந்து சாத்தியம் இல்லை. அதை நம்ம அக்செப்ட் பண்றதும் அவ்வளவு தூரத்துக்கு நல்லதா படலை. ஏன்னா தெரிஞ்சவன் சொல்லுவான், சில பேர் தெரியாதவன் என்ன பகை இருக்கவன் சொல்ல மாட்டான். அதுக்கு ஆளை கூட்டி கொண்டு வர்றது ஒரு நாளைக்கு கூட்டி கொண்டு வந்தா குறைஞ்சபட்சம் 500 ரூபா கொடுக்கணுங்க சாட்சிகளுக்கு. அவங்களோட வேலைக்கு கலைஞ்சு அவங்க வர்றாங்க. 500 ரூபா சம்பளம் கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து ஆட்டோவும் பிடிச்சி ஒரு ஜாதி சர்டிஃபிகேட்டுக்கு வேண்டிய மினிமம் 2000 ருபீஸ் செலவழிக்க வேண்டியிருக்கு. எல்லப்பட்டி செண்டுவார சிட்டிவாரில இருந்து வரக்கூடிய மக்களுக்கு, குறிப்பா எஸ்டேட் மக்களுக்கு ஜெனியூனான அவங்களுடைய சொந்த ஜாதி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வேண்டிட்டு அவங்க அதுல சொந்தக்காரனா இருக்கக்கூடாது. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த சாட்சி மொழி வரவே சொந்தக்காரனா இருக்கக்கூடாது. இது யாரை தேடி நடந்து யாரை கூப்பிட்டு, அதுவும் 50 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல ஆளுங்க இருக்கணும். ஏன்னா இப்ப 50 வயசு உள்ள ஒருத்தர் சர்டிஃபிகேட் வாங்குறாருன்னா அவரை காட்டிலும் 10 வயசு மேல உள்ளவர் தான் சாட்சி மொழியை கூட்டு வர முடியும். சாத்தியமா? யோசனை பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஆளுகளை கூட்டு கொண்டு வந்து அயல்வாசி சாட்சி மொழி வாங்குறதுக்கு பதிலாக அவங்க கொடுக்கக்கூடிய ஆன்லைன்ல அப்ளிகேஷன்ல வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தா நேரடியா களப்பரிசோதனை நடத்த வேண்டிய பொறுப்பும் உத்தரவாதமும் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வில்லேஜ் ஆபீஸருக்கும் அவங்க சபார்டினேட் ஸ்டாஃபுக்கும் இருக்கு. அவங்க களத்துல போய் பார்க்கணும். களத்துல போய் பார்த்து வெரிஃபை பண்ணி அங்க இருந்து அவங்க சாட்சி மொழி எழுதட்டும். அங்க இருக்கக்கூடிய நபர்கிட்ட 2 பேர்ட்ட தடசர் தயாராக்காம சாட்சி மொழி எழுதி அதன் அடிப்படையில் அவங்க அந்த மேல் ஆபீஸருக்கு ரெக்கமெண்ட் பண்ணட்டும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம முன்வைக்க வேண்டியது கண்டிப்பா செய்ய வேண்டிய காலம் கடந்துருச்சு. அதை முன்வைக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. ஓகே, தேங்க்யூ.